Hello, greetings to you, my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PGTRB Unit 1 Problem Solving Algebra தான் my dear friends பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் 5 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே குரூப்ஸ்ல கவர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தியரம்ஸ் மட்டும் இருக்கு my dear friends. அதுவுமே நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ளீட்டா முடிச்சிடுறேன். ஓகே, நிறைய பேர் ப்ராப்ளம் சால்விங் கேட்டிருந்தீங்க. அதனால தான் ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் my dear friends இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் கொடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவை ஓபன் பண்ண உடனே அதாச்சும் क्वेश्चन ஓபன் பண்ண உடனே நீங்க கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப ப்ளே பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மேபி இல்ல சார் நான் கொஞ்சம் டிராவலிங்ல இருக்கேன், வெளியே இருக்கேன் அப்படினாலுமே பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், உங்களோட மெத்தடும் எப்படி வந்து மேட்ச் ஆகுது, சொல்யூஷனோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான क्वेश्चन தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணவே முடியாது. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், let G be a group of matrices of the form. ஸோ நான் எடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஃபார்ம்லையும் இருக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டார். ஆர் ஸ்டார்னா நமக்கு தெரியும் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வித் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. தென் த இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சார் இன்வர்ஸ் தானே சார் ஒரு விஷயமா சார், டைரெக்டாக ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா இருக்குது சார், 1/(a) adjoint of a எடுத்தால் முடிஞ்சிடும் சார் அப்படின்னா அதில் வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சார் அப்படின்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். இருக்கலே ஓரளவு சிம்பிளானதாக எடுத்துக்கோங்க, அது வந்து எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 - 1 அப்போ நமக்கு 1/(determinant of a) தான். அப்போ 1/0ங்கிறது அன்டிஃபைன்ட். அப்போ அன்டிஃபைன்டான ஒரு டேர்மை நம்ம இங்கே எடுக்க முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்வர்ஸ்னா என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை ரொம்ப டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த லாஜிக்கை யூஸ் பண்ண ஒரு கொஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் வேணால் பிளேலிஸ்ட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ மோர் தென் ½ an hour தான் இருக்கும், பட் நீங்கள் வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே இன்வர்ஸ்னா பொதுவாக என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மீனிங் A.A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இ. அதாச்சும் எனக்கு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். அதேமாதிரி ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கும் A.E இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ. இது தானே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக. இப்போ ஜென்ரலாக ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன, 1 0 0 1 கரெக்டா. ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஃபார்ம்லேயே இல்லையே. இங்கே வந்து எல்லாமே எனக்கு 1 1 1 இருக்கணும், 0 வந்தால் எல்லாமே 0வாக இருக்கணும். இது 1 0 0 1 மாற்றி வரானே, அப்போ இவன் வரக்கூடாது. இவன் வந்து எனக்கான ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இவன் இல்லைனா யார் சார் அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்வர்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் வந்து நம்ம அப்படி சுற்றிக்கிட்டு வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு இந்த ரிசல்ட் இந்த ஃபார்ம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஸோ ஐடென்டிட்டிக்கு அதே வச்சுக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இ ஈக்குவல்ஸ் டு அகெயின் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்இ இன்ட்டு எக்ஸ்ஏ, அதாச்சும் இவங்க வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்இ இன்ட்டு எக்ஸ்இனா 2xஇன்னு ஒரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடில் எழுதுறேன். ஸோ 2xஇ அதே மாதிரி தான் 2xஇ 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 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல்லாக எக்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் எழுதியிருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2xE ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ E ஈக்குவல்ஸ் டு 1/2. ஸோ என்னோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்முக்கான ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I ஈக்குவல்ஸ் டு 1/2 1/2 1/2
1 by 2. So அவ்வளவுதான் my dear friends. So I is equals to 1 by 2 1 by 2 1 by 2 னு இதுதான் நமக்கான ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்முக்கு my dear friends. Okay, so இப்போ இது கூட நீங்க எந்த a மல்டிப்ளை பண்ணாலுமே again you will get the same matrix. இப்போ இங்கே நீ வந்து ஈக்குவலா 1 by 2 னு போட்டீங்கன்னா again x னு வந்துரும் my dear friends. Okay, so அதனால தான் இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு திங் A inverse is equals to E my dear friends. A நமக்கு தெரியும் x இன்வர்ஸ்க்குமே சேம் இன்வர்ஸ்னே எடுத்துக்கலாம் my dear friends, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ x inverse is equals to E நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1 by 2 1 by 2 1 by 2 1 by 2. So again same logic தான் my dear friends, நமக்கு ஈக்குவலாக இங்கே இன்வர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 2x x இன்வர்ஸ்னு வரும். அவ்வளோதான் my dear friends வித்தியாசம். ஸோ திரும்ப நம்ம எல்லா மேட்ரிக்ஸ் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ 2x x இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by 2 my dear friends. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்வர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்வர்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா x இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by 4x my dear friends. அப்போ இன்வர்ஸ் இதுக்கான இன்வர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 4x 1 by 4x 1 by 4x 1 by 4x. ஸோ இதுதான் my dear friends. ஸோ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க my dear friends. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் இதுவும் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இல்லை GBA குரூப் இது வந்து குரூப்னு சொல்லிட்டாங்க. தென் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு x இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸுங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ வந்து எந்த ஃபார்மேட் கரெக்டாக இருக்கும்? x வந்து இன்வர்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குமா, ஐடென்டிட்டியாக இருந்தால் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி கேட்குறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கண்டுபிடிப்போம். இது ரொம்ப சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு பிரிச்சிடலாம். அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் போத் சைட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு கேன்சலேஷன்ல. அப்போ எக்ஸ் டாட் எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் சாரி x dot x inverse is equals to x dot x inverse. இப்போ இது ரெண்டுமே cancelled out ஆயிடும் my dear friends. So x dot e is equals to e. அப்போ x is equals to e my dear friends. Okay, so ஏன்னா நமக்கு தெரியும் a dot e again நமக்கு a தான் கொடுக்கும். So x dot e again x தான் my dear friends. x is equals to e தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் my dear friends கரெக்டான ஆன்சர். இப்போ வாங்க ஆப்ஷன் 3 பார்ப்போம். the incorrect statement from the following is, இது வந்து based on results my dear friends. any cyclic group is abelian. கரெக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் எல்லா சைக்ளிக் குரூப்புமே எபிலியன். அதுவே கன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூ கிடையாது. எனி எபிலியன் குரூப் இஸ் சைக்ளிக். இது வந்துட்டு ஆல்வேஸ் ட்ரூ கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஏற்கனவே நான் டீச் பண்ணுறப்பமே சொல்லிருப்பேன் சைக்ளிக் குரூப் கான்செப்டில். இதுக்கான எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா K4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு பெர்முடேஷன் குரூப். K4 எபிலியனாக இருக்கும், ஆனால் சைக்ளிக்காக இருக்கவே இருக்காது. ஆனால் எல்லா சைக்ளிக் குரூப்புமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ட்ரூ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனி எபிலியன் குரூப் இந்த ரூல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ரிசல்ட்லாம் ஏற்கனவே நான் வந்து டீச் பண்ணிட்டேன். நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ரிசல்ட்ஸ் மட்டும் வச்சு என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து, ஆனால் ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கிட்டே இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து உங்களுக்கு கண்டென்ட் தர ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் எனி சப் குரூப் ஆஃப் அன் எபிலியன் குரூப் இஸ் நார்மல் ட்ரூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எபிலியன் குரூப்லேருந்து எந்த ஒரு சப் குரூப் எடுத்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக தான் இருக்கும். ஸோ நார்மலுக்கான டெஃபினிஷன் எல்லாமே நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். GH is equals to HGன்னு வரும். ஸோ அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் சப் குரூப். ஸோ இது எல்லாமே ட்ரூ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பி மட்டும் தான் இன்கரெக்ட். அடுத்து ஆர்டர் ஆஃப் -i மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வரணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ -i பவர் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா -i தான் வரும். ஸோ -i ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்துட்டு i ஸ்கொயர் -1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் திரும்ப ப்ளஸ் தான் வரும். ஸோ -1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் டேரெக்டாக 4 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ டேரெக்டாக 4 நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அப்போ 4னா -i ஸ்கொயர் இன்ட்டு -i ஸ்கொயர்னு வரும். அப்போ i பவர் 4 எனக்கு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ -1 இன்ட்டு -1 +1. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஸோ ஆர்டர் 4ங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன் Z7 -0 இங்கே திரும்ப மல்டிப்ளிகேஷன் மாடுலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மாடுலோங்கிற கான்செப்ட் வருது அதனால தான் சுற்றி ரவுண்டு போட்டாங்க ஓகே த இன்வர்ஸ் ஆஃப் 3யோட இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க Z7ல் 0 வரலன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இதனுடைய எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இல்லாமல் 1 2 3 4 5 6 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதனுடைய எலமெண்ட்ஸ் ஓகே இப்போ இன்வர்ஸ் ஆஃப் 3 வந்து நான் கண்டுபிடிக்கணும் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ அப்போ 3 நான் என்ன பண்ணுறேன் 3 டாட் ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 3 இதுக்கு வந்து மாடுலோ 3.1 மாடுலோ 7 எடுத்துக்கிட்டேன் எனக்கு அகைன் 3 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ இது வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் 3.2ன்னு எடுத்துக்கிறேன் ஸோ அகைன் மாட் 7 வரும் ஸோ 6 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு டேரெக்டாக வந்துடும் ஏன்னா 7க்குள்ளார தான் இருக்குது இதுக்கப்புறம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கதையே ஸோ 3.3 நான் எடுத்துக்கிட்டேன்னா 9 ஸோ 9 மாட் 7 எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரிமைண்டர் அதுக்கப்புறம் 3.4 நான் 12 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 12 நான் எடுத்துக்கிட்டேன்னா ரிமைண்டர் என்ன வரும் 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுவுமே ஐடென்டிட்டி கிடையாது ஸோ 3.5 நான் எடுத்துக்கிட்டேன்னா 15 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ 15னா எனக்கு வந்து ரிமைண்டர் எடுத்தனா 1 வந்துடும் ஓகே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படியே முழுசாக நம்புகிறேன் ஸோ இதனுடைய ஆர்டர் இதனுடைய இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த மாடலில் எல்லாமே நான் நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ரொம்ப டைம் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் GBA group with identity element E ஸோ இந்த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஸோ இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே வந்து x = என்ன வரும்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு வந்து பேசிக் கேன்சலேஷன் லா அவ்வளோதான் equals to C இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் கேன்சலேஷன் லாவே பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் இந்த பியை வந்து தூக்கிடுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எக்ஸ் இந்த சைடு இருக்குது அதில் வந்து நம்ம கையை வைக்கக்கூடாது ஸோ ஏ பி டாட் பி இன்வெர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து நம்ம ஈன்னு டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ பி டாட் பி இன்வெர்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஏஇ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு சி டாட் பி இன்வெர்ஸ் இப்போ ஏஇங்கிறது ஏவா மாறிடும் ஸோ எக்ஸ் அகைன் நான் வந்துட்டு ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் இங்கே வந்துட்டு சி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் இங்கேயும் வந்துட்டு ஈன்னு வந்துடும் ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சி பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷன் தான் நெக்ஸ்ட் வாங்க 7th கொஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கொஷன் ஏன்னா மல்டிப்ளிகேஷன் மாடலில் 17ன்னு கொடுத்துட்டாங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த குரூப் மொத்தம் 16 எலமெண்ட்ஸ் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டர் த ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் மாடலோ இது ஆர்டர் ஆஃப் 3 ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட்னா a power n = e மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது படி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம 3 power 1 மாடுலோ 17 எடுத்துக்கிட்டோம்னா 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே 3 ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன் ஸோ 3 ஸ்கொயர் நான் எடுத்துக்கிட்டேன்னா 9 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வந்துடும் ஸோ அடுத்து 3 கியூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ 3 கியூப்னு எடுத்துக்கிட்டேன்னா 27 ஸோ 27னா எனக்கு வந்து 10 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் இப்படி பார்க்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை நீங்கள் வந்துட்டு எப்பொழுதுமே ஆப்ஷன்ஸை செக் பண்ணி ஸ்டெப்ஸை குறைக்க பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் இப்படியே ஆர்டராக போகணுங்கிற அவசியம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ 3 கியூப்னு எடுக்கிறப்ப 27 அடுத்து 27 × 3 81 நமக்கு வந்து பேசிக்காக தெரியும் அதுவே வந்துட்டு போக போக இன்னும் வந்து நமக்கு ரொம்ப டஃப் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் இப்போ 3 power 4 mod 17 நம்ம இப்படியும் எழுதலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம 3 ஸ்கொயர் டாட் 3 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 3 power 4ன்னு வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம ஆல்ரெடி 3 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் மாடோட வேல்யூ ஸோ அப்போ 9.9 ஈக்குவல்ஸ் டு 81 ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக 81 எடுத்துக்கலாம் ஸோ இப்போ 81 இங்கே வந்து mod 17 அப்படின்னு நம்ம வந்து டேரெக்டாக டிவைட் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆக்சுவலாக சிம்பிள் போக போக இதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப புரியும் ஓகே ஸோ இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 81 வந்து 17 எத்தனை டைம்ஸ் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன வருதுங்கிறத பார்க்கணும் ஸோ பேசிக்கலாக பார்த்தோம்னா 17 × 5 85 வந்துடுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நம்ம 17 × 4 தான் பண்ண முடியும் அப்படி 17 × 4 பண்ணோம்னா நமக்கு வந்து 68 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து 13 ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 3 power 4க்கு வந்து நமக்கு 13 தான் வருது நமக்கு வந்து ஐடென்டிட்டி வரல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறப்ப இங்கே 8 கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டேரெக்டாக 8க்கு 3 power 4 டாட் 3 power 4ன்னு எடுத்துப்போம் அப்போ எனக்கு வந்து இங்கே 13 into 13 நான் வந்து எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 169 ஓகே இப்போ இந்த 169 நம்ம வந்து இங்கே மாடுலஸாக எடுக்க போகிறோம் ஸோ 3 power 8 mod 17 இப்போ 169
17ல பார்த்தோம்னா 9 டைம்ஸ் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 10 டைம்ஸ் எடுத்தோம்னா கரெக்டாக 170 வருது. அப்போ 9 டைம்ஸ் எடுத்தோம்னா 153 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 153னா 16 வருது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 3/8க்கு எனக்கு வந்து 16 அப்படின்னு வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3/8க்கு அப்புறம் இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ 12க்கு நான் 3/8 3/4 எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ 13.16 உங்களுக்கு வந்து புரியும் நம்புறேன். மேபி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோட அந்த லெக்சர் வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாடுலோ கான்செப்ட்ல டீப்பாக புரிஞ்சிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ப்ராடக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து 10 டைம்ஸ் எடுத்தோம்னா 160, அப்புறம் 16 × 3 பார்த்தீங்கன்னா 48. ஸோ 160 + 48 208 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ 208ம் இதுவும் வந்துட்டு டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து 3/12 செக் பண்ணிட்டு இருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ 3/12க்கு mod 17 = என்ன வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ 208 வந்து 17ல எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ 208 உடைய ரிமைண்டர் என்ன வருது? ஸோ 1 டைம். ஸோ 17 38. ஸோ 17 2s are மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து 34னு வரும். நமக்கு வந்து 4 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரிமைண்டராக வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் ஆப்ஷன். ஸோ ஆப்வியஸாக நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் டி தான் வரும்ன்ட்டு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ 3/16. ஸோ இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாகவே சொல்லலாம். ஸோ 3/8 × 3/8 அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைனா 3/12.3/4ன்னு எடுத்துக்கலாம். எது எடுத்தாலுமே நமக்கு வந்து 3/16 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் எது எடுத்தாலுமே இப்போ வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் ப்ரூவ் ஆகணும். ஓகே, ஸோ 3/8 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 16 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 16னா 256. ஓகே, அப்போ 256 வந்துட்டு நமக்கு 17ல டிவைட் ஆகுமா? ரிமைண்டர் 1 வருமா? வாங்க பார்ப்போம். ஸோ 17 இங்கே வந்துட்டு 1 டைம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 1 டைம் வரும். அப்போ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 86 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 85னு வரும். ஸோ 85னா எனக்கு வந்து ரிமைண்டர் 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1. ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அதுக்குமே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, த ஆர்டர் ஆஃப் 2 and 3 in Z8 addition modulo மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா addition modulo or respectively என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Z8ல இதுக்கு முன்னாடி நம்ம மல்டிப்ளிகேஷன் எடுத்தோம். அது ரொம்ப பெருசாக போச்சு. இது வந்து அடிஷன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். அதெல்லாம் பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இந்த மாதிரி கொடுக்குறானுங்கனால பி மோஸ்ட்லி வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்ஷன்ஸில் பார்க்குறப்ப. ஏன்னா நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணணும் தான் நினைப்பானுங்க டிஆர்பியில். ஸோ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ 2/1 = 2. அடுத்து 2². இதுக்கு வந்து 2 + 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படினாலும் 4 தான். இப்போ நெக்ஸ்ட்டு 2³ 4 + 2ன்னு வரணும். மல்டிப்ளிகேஷன் கிடையாது, கேர்ஃபுல்லாக இருக்கு. அப்போ வந்து 6 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2/4. இது எல்லாமே 8க்குள்ளார தான் வருது. சேம் வேல்யூ தான் வரும். = 8. இதுதான் ஐடென்டிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2/4 தான். ஸோ டேரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருச்சு பி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். நீங்கள் வந்துட்டு 3க்கும் செக் பண்ணி பாருங்கள். 8 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம். லெட் G be a group of prime order, then G has என்னவா இருக்கும்? இப்போ வந்து ஒரு ப்ரைம் ஆர்டராக இருக்குது அப்படின்னா, இது வந்து ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ண வீடியோ. அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். G has no subgroups, G has no proper subgroups, G has more than 2 subgroups, G is non-abelian. அப்போ இதில் வந்து ட்ரூ தான் கேட்குறாங்க. அப்போ G வந்து சப்குரூப்ஸே இருக்காதா அப்படின்னா தாராளமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ட்ரூ கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா G has no proper subgroups. இது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதுதான் ட்ரூ. நோ ப்ராப்பர் சப்குரூப்ஸ் அப்படின்னா நார்மல் சப்குரூப்ஸ் எக்ஸப்ட், அதாச்சும் வந்து அதில் நார்மல் சப்குரூப் இருக்கணும். ஆனால் ட்ரிவியல் நார்மல் சப்குரூப்ஸ் மட்டும் தான். அதாச்சும் ஐடென்டிட்டியும் ஹோல் குரூப் மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. வேறு எந்த நார்மாலிட்டியுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ப்ரைம் ஆர்டரில் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரியும்னா போன வீடியோ போய் பாருங்கள். ஸோ G has no proper subgroups. அதுக்கப்புறம் G has more than 2 subgroups இருக்கணும்னு அவசியம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்குரூப் இருக்கலாம், 2 சப்குரூப் இருக்கலாம். ஒரு தடவையும் மோர் தென் 2 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. G is non-abelian. இது ரொம்ப தவறு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ப்ரைம் ஆர்டர் வருதுன்னா கண்டிப்பாக அந்த குரூப் எபிலியனாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. இந்த கொஷின் வந்து ஒரு ரிசல்ட் பேஸ்டான ஒரு சூப்பரான கொஷின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
இப்போ 10th question in a quotient group முன்னாடி நடத்தின g by n n இதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். n is a normal subgroup of g. ஓகே, இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சிம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேலி டேபிள், ஸோ இந்த கேலி டேபிள் நீங்கள் பார்த்தோன்னே சொல்கிறலாம் இதுதான் வந்துட்டு K4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த K4ஓட டயக்ராம் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இடத்துலையுமே a ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, b ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, c ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எபிலியன் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். K4 இஸ் அன் எபிலியன் குரூப். நான் அடிக்கடி சொல்லிருக்கேன். அதுக்கான கேலி டேபிள் தான் இந்த டேபிள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். 12th one my dear friends. Let G be a group, A belongs to G, order of A is equals to 5. Then order of A inverse. இது வந்து result my dear friends. இப்போ order of A 5 இருக்குன்னா inverse சேமா தான் இருக்கும். அது வந்து basic result. நீங்க வந்து inverse னோனே 1/5 னு போட்டுறாதீங்க. அது வந்து தப்பாயிடும் my dear friends. Okay. Let G be a group of order 2p where p is a prime. Then G has a அதாச்சு 2 prime. அந்த லாஜிக்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. A normal subgroup of order p. இந்த லாஜிக் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர். இது வந்து பேசிக் ரிசல்ட்னே நம்ம சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே நார்மலாக உங்களுக்கு புரியும். A subgroup of order p + 1 தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் லெக்ரான்ஜஸ் தியரம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணியுமே வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2pங்கிறப்ப நான் ஒரு சப்குரூப் pன்னு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இண்டெக்ஸ் 2ன்னு வருது. ஸோ இண்டெக்ஸ் 2ன்னு வந்துச்சுன்னா அது நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். இது வந்து பேசிக். நீங்கள் வந்துட்டு அந்த நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின். இஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 3 2 4 3 1 4 2 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா இன்வர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து இ வரணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு தெரியும். ஸோ ஈங்கிறது பெர்முட்டேஷனில் என்ன 1 to 1 2 to 2 3 to 3 4 to 4. அப்போ இதோட நான் எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்துட்டு இ வருது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். டேரெக்டாக தெரிஞ்சிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 2 3 3 4 4 1. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். 1 3 1லேருந்து 4க்கு போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையவே கிடையாது, எடுத்தோடனே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஆப்ஷன் பி செக் பண்ணுவோம். ஸோ 1 3 ஸோ 3 1. ஸோ 3 4 1 2 3 4 1 2. ஸோ இப்போ பாருங்கள் 1 3 3 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 1 1 அதாச்சும் 1 ஓகே ஆயிடுச்சு. அடுத்து 2 4 4 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 2 ஓகே ஆயிடுச்சு. 3 1 1 3. ஸோ இதுவும் ஓகே ஆயிடுச்சு. ஸோ 4 2 2 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு இன்வர்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஷன் தான். இப்போ அங்கே நெக்ஸ்ட் கொஷன் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் S5 இதுவும் சிம்பிள் தான், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஸ்என்னாலே n ஃபேக்டர்டு. ஸோ 5 ஃபேக்டோரியல்னா 120. ஸோ நெக்ஸ்ட் கொஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 16. எக்ஸ்பிரஸ் 1 2 3 4 5 6 1 6 5 3 4 2 as a product of disjoint cycles. டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து 1 இது வந்து தனியாக வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து 2 6 6 2. அப்போ பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வருது. அடுத்து 3 5 5 4. ஸோ ஆப்ஷன் பி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 17th கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பிரஸ் அஸ் த டிரான்ஸ்போசிஷனாக கேட்டிருக்காங்க. அப்போ சைக்கிள் லென்த் நமக்கு 2ஆக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 to 1னா இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். 1 2 2 1 அதாச்சும் 0 டிரான்ஸ்போசிஷனை நான் இப்படிலாம் மாற்றி எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து எனக்கு 1 to 1 அகைன் சேமாக வந்துடும். ஸோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சே நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 3 3 2 இருக்குது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க 2 3. ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 4 6 மென்ஷன் பண்ணிருக்காங்க. 4 5 7 1. ஏன்னா 7 to 7 போகுது, அதனால் 7 1 1 7 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th கொஸ்டின். த பெர்முட்டேஷன் இஸ் இது வந்துட்டு ஈவனா ஆடா ஜீரோவா ஐடென்டிட்டியான்னு கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது இது வந்து ஐடென்டிட்டி கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஈவன் பெர்முட்டேஷனா ஆட் பெர்முட்டேஷனை பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம சைக்கிள் லென்த்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்போசிஷனை வச்சு தான். ஸோ இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணுவோம். 1 3 3 4 4 7 7 8 8 6 6 5 5 2 2 1. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்ளிக் பெர்முட்டேஷன் சொல்லுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வரிசையாக வருது பாருங்க. 1 3 அடுத்து 4 அடுத்து 7 7க்கு அப்புறம் 8 8க்கு அப்புறம் 6 6க்கு அப்புறம் 5
5க்கு அப்புறம் 2 my dear friends. Okay, so இதுதான் my dear friends cyclic permutation. இப்போ இதுல இருந்து நம்ம transposition எப்படி எடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 1 3, so 1 4 1 2. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிரும் my dear friends 1 2 3 4 5 6 7. so 7 வந்ததனால இது வந்து odd permutation. ஓகே, ஈவன் கிடையாது my dear friends. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் முழுசா நம்புறேன். மேபி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. So next question my dear friends, இது வந்து ஒரு சிம்பிளான क्वेश्चन தான். express as a product of disjoint cycle அப்படினு சொல்றாங்க. so 1 2 3 4 3 4 5. இப்போ இத வந்து நம்ம disjoint cyclesஆ மாத்ததுக்கு முன்னாடி இத நம்ம permutationஆ எழுதிக்கலாம் my dear friends. so 1 1 2 3 4 5. இப்போ பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 2 க்கு போகுது, 2 ல இருந்து 3 க்கு my dear friends, 3 to 4, அடுத்து 4 to 1, அடுத்து 5 to 5. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா my dear friends? இப்போ 3 4 5 1 1 2 2 3 4 5. இப்போ 3 ல இருந்து 4 க்கு போகுது, 4 ல இருந்து 5 க்கு போகுது, 5 ல இருந்து 3 க்கு my dear friends. சோ இப்போ வாங்க my dear friends நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். சோ 1 2, சோ 1 க்கு வந்து நமக்கு வந்து 2 க்கு போகுது, இங்க வந்து 2 3 4 5. ஓகே, இப்போ அடுத்து 2 ல இருந்து 3, சோ 2 ல இருந்து நமக்கு 4 க்கு போகுது my dear friends. அடுத்து 3 to 4, சோ 3 to 5 நமக்கு போகுது. அடுத்து 4 to 1, சோ 1 my dear friends. 5 to 5, 5 ல இருந்து 3 my dear friends. ஓகே, இவ்வளவுதான் my dear friends. இப்போ இத வந்து நம்ம எடுத்தோம்னா 1 2 4 ஒரு சைக்கிள் my dear friends. அடுத்து 3 5 5 3 ஒரு சைக்கிள். சோ இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகே, நீங்க இதுல இருந்து டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸ் உருவாக்கணும்னு நினைச்சிட்டு டைரக்டாலாம் பாத்துறாதீங்க, ஆன்சர் தப்பா போய்டும் my dear friends. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन. எக்ஸ்பிரஸ் 1 2 3 4 5 4 2 5 1 3 as disjoint cycles. அகைன் சேம் லாஜிக் தான் கேட்டிருக்காங்க. இதுல வந்து டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸா நம்மள எடுக்க சொல்லிருக்காங்க my dear friends. ஓகே, வாங்க பாப்போம். 1 4 4 1, அடுத்து 2 தனியா இருக்கு, 3 5 5 3 my dear friends. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனியா இருக்கறத விட்டுறலாம் my dear friends. அப்படி பார்க்கறப்ப 1 4 1, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 5. சோ ஆப்ஷன் சி தான் my dear friends கரெக்ட்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரியும் நம்புறேன். இதுல ஏனா இந்த 2ங்கிறதுனா அந்த ஜீரோ டிரான்ஸ்போசிஷன்லாம் விட்டுறலாம், நம்ம வந்து அதை எடுக்கணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது my dear friends. நெக்ஸ்ட் 21, let S5 be the permutation with order 5. அதாச்சு 5 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. then order of the alternating group A5. so இது நமக்கு தெரியும் my dear friends, 5 factorial divided by 2, so 120 divided by 2 பாத்தீங்கன்னா 60. so ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகே, which of the following is non-abelian? so இந்த மாதிரி क्वेश्चंसல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, PGTRB ல அடிக்கடி கேட்பாங்க my dear friends. so S1 abelian my dear friends, S2 abelian. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா Sn ல n greater than or equal to 3 ல இருந்து தான் non-abelian ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து தான் நமக்கு வந்து abelian group fail ஆகும் my dear friends. so S3 தான் இதுல வந்து non abelian. அதுவே AN ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எலிமெண்ட் தள்ளி போகும், n greater than or equals to 4 my dear friends. ஓகே, so இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ் my dear friends இதெல்லாம். அடுத்து 23, the kernel of the homomorphism. இது வந்து நான் சொல்லியிருந்தேன். கர்னல்னா என்னதுன்னா இதுல இருக்க அதாச்சும் இந்த குரூப்ல இருந்து வர எலிமெண்ட் H இன்னொரு குரூப் எங்க மேப் ஆகுதோ அதுல இருக்க ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், ஸோ 1 my dear friends. அப்ப இதுக்கு எந்த வேல்யூ போட்டா எனக்கு 1 வரும்னா எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ 0 போட்டா மட்டும்தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க 24, the kernel of your homomorphism f G2G' is. இப்போ G2G' ல kernel of a homomorphism பேஸ் பண்ண ஒரு ரிசல்ட் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா a normal subgroup of G my dear friends. ஓகே, கேர்ஃபுல்லா இருங்க, G' கிடையாது, நார்மல் subgroup of G. ஓகே, சோ அவ்வளவுதான் my dear friends. இப்போ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். 25 my dear friends, the kernel of the homomorphism f r star ல ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் மாடலோ டிஃபைன் பை f of x modulus x my dear friends. சோ அந்த மேப்பிங்ல the kernel தான் கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து எந்தெந்த எலிமெண்ட் எடுத்தா எனக்கு வந்து இங்க இருக்கிற ஐடென்டிட்டி எலிமெண்ட் வரும். சோ 1 minus 1 my dear friends, ரெண்டு எடுத்தாலுமே இங்க நம்மளோட மேப்பிங் வந்து மாடுலஸ் தான். ஸோ அதனால எனக்கு 1 மாறிடும். ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்துல GBA abelian group, order of A is equals to I, order of B is equals to J. For A, B belongs to J, let GCD, அதாச்சு GCD I, J is equals to 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ GCDனாலே ரிலேட்டிவ்லி ப்ரைம், அப்போ ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனாலே போதும் my dear friends. ஓகே, அப்போ வந்து IJன்னு வரும், ஆப்ஷன் பி. இப்போ அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இன் a group B5 is equals to E.
அதாச்சும் ஒரு குரூப் இருக்கான், அதில் வந்து B5, அதாச்சும் பியோட எலமெண்ட் அதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஐடென்டிட்டியாக மாறுது. இதுதான் வந்துட்டு நமக்கு ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட். A power n is equals to E. AB A inverse is equals to A square for some A, B belongs to G. Then the order of A. அப்போ A ஓட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே B power 5 is equals to E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ AB A inverse. அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கம் ஏவால் மல்டிப்ளை பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நமக்கு இந்த A இன்வர்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும், அது வந்து காணாமல் போயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சைட் A கியூப்னு இருக்கும். வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ AB A இன்வர்ஸ் equals to A square. இப்போ வந்து இங்கே ரெண்டு சைட் நான் ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன், கேன்சலேஷனில் அதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ A கியூப். இப்போ இந்த சைட் நான் வந்து A இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ B is equals to A இன்வர்ஸ் A கியூப் is equals to இப்போ A இன்வர்ஸ், இப்போ A கியூபை நான் இப்படி எழுதலாம், A கியூபை A இன்ட்டு A ஸ்கொயர்னு. ஸோ A இன்வர்ஸ் டாட் A வந்துட்டு ஈயாக மாறிடும். ஸோ B is equals to A ஸ்கொயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ B is equals to A ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு B power 5 தான் E மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நான் இதை வந்து ரிலேட் பண்ணலாம். ஸோ B power 5 is equals to A ஸ்கொயர் ஹோல் பவர் 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ A பவர் 10. அப்போ A பவர் 10னா ஆப்ஷன் B தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆர் சைக்கிள்ஸ் இன் Sn, இது வந்து ஃபார்முலா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் வந்துட்டு பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் 29th question. The homomorphism image of an abelian group is again abelian தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஹோமோமார்பிசம் நடத்தினேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 45. ஸோ எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 45 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு இதை பேஸ் பண்ணி நான் போன கிளாஸில் நடத்தல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதுக்கான கான்செப்ட்ஸ்லாம் நடத்தினேன். ஸோ இப்போ 45னா ஃபஸ்ட்டு ப்ரைம் ஆர்டரில் நம்ம எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இதை ஜென்ரலாக எப்படி எழுதலாம், 9 into 5. இப்போ இந்த 9 நான் வந்துட்டு 3 ஸ்கொயர்னு எழுதலாம், இன்ட்டு 5ன்னு எழுதலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து எபிலியன் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம சைலோஸ் தியரமை யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம், N3 எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ N3 கான்க்ரூவன்ட் டு 1 mod P, எதுனா 3 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ N3 டிவைட்ஸ் 5ஆக இருக்கணும். இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ N3 டிவைட்ஸ் 5னா ஒன்றே ஒன்று தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு N3 is equals to 1ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு யூனிக் அண்ட் நார்மல் சப் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து எனக்கு ஓகே ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நான் N3 மாதிரி N5 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கான்க்ரூவன்ட் டு 1 mod 5. இப்போ N5 டிவைட்ஸ் 3ஆக இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ N5 டிவைட்ஸ் 3ங்கிறப்ப எனக்கு 3னா 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அகெயின் எனக்கு N5 is equals to எனக்கு வந்து 1 தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு ரெண்டுமே வந்து 1 வந்ததுனால யூனிக் அண்ட் நார்மல் எபிலியன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆர்டர் 45ல் வச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலுமே அது வந்து எபிலியனாக தான் இருக்கும். அதுதான் நமக்கு சைலோஸ் தியரம் சொல்லிருக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். U of 15. ஸோ இதை பற்றி இவங்களே டிஃபைன் பண்ணிட்டாங்க. செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் லெஸ் தேன் 15 அண்ட் ப்ரைம் டு 15 அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடல் ஆஃப் 15. ஸோ இவங்க வந்து ஒரு 5 of 15 அந்த கான்செப்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க 15க்கு. அப்போ U of 15க்குள்ளார எந்தெந்த எலமெண்ட்ஸ் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக 1 வந்துடும், அதுக்கப்புறம் வந்து 2 வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ GCD வந்து எனக்கு 1 தான் வரும் ரிலேட்டிவ்லி ப்ரைமுங்கிறப்ப. அதுக்கப்புறம் வந்து 3 வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 4 வரும். அதுக்கப்புறம் வந்து 5 வருமா, வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 6 வரும், அடுத்து 7 வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 8 வருமா, 8 வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 9 வராது, 10 வராது, 11 வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 12 வராது, 13 வரும், 14 வரும். ஸோ இதுதான் இவங்க சொல்லிருக்க எலமெண்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல இருந்து ஆர்டர் ஆஃப் 7ஓட ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 7 power 1 mod இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 15 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 7 mod 15னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 7. ஸோ இது வந்து வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7 ஸ்கொயர் mod 15
ஸோ 7 ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 49 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 49 mod 15ங்கிறப்ப நமக்கு 4 வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா 15 into 3 வந்துட்டு 45, அப்போ வந்து ரிமைண்டர் 4 தான் வரும். அடுத்து 7 cube, இங்கே வந்து ஆப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாமே தான் கண்டுபிடிச்சாகணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 7 cube, இப்போ 49 into 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ 7னா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எடுத்தோம்னா 7 4s are 28. அப்போ 28 அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 3. ஓகே, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சர் 4 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7 per 4ங்கிறப்ப நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் 7 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர்னா 4 into 4 16 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 16 mod 15ங்கிறப்ப எனக்கு 1. அப்போ 1 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முடிச்சா நம்புறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 10 இன் Z30. Z30ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 10, அதாச்சும் மொத்தம் இருக்கிற எலமெண்ட்ஸ் எது எதெல்லாம் ஆர்டர் 10ல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா m into 1 minus 1 divided by p1. இதே மாதிரி போயிட்டே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ m என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸில் எழுத முடியுமானா முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 into 5 நான் எழுதலாம். ஸோ இந்த ப்ரைமை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். m அதே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ 5 of mங்கிறப்ப நமக்கு 10 into 1 minus 1 by 2, again எனக்கு 1 by 2 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், into 1 minus 1 by 5, அப்போ 4 by 5னு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 2 10 கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 4. ஸோ இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 10, ஆர்டர் 10ல் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா. நான் கண்டென்ட் அப்போ சொல்லலை, ஆனால் இதுவும் வந்துட்டு ரொம்ப முக்கியம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் G, star is a group and for all A, B belongs to G, B inverse A inverse B star A is equals to E, then G வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல தான் முன்னாடி நம்ம சால்வ் பண்ண மாதிரியே தான் இங்கேயே கூட சால்வ் பண்ணுறேன். ஸோ B inverse A inverse B A இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து எழுதலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பி இன்வெர்ஸ்னா இந்த சைடு நான் பின்னு அப்ளை பண்ணேன்னா எனக்கு இது கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ எனக்கு ஏ இன்வெர்ஸ் பிஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு பிஇன்னு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் இந்த இன்வெர்ஸை கேன்சல் ஏ இன்வெர்ஸை கேன்சல் அவுட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஏவால் மல்டிப்ளை பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏவால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே பிஏன்னு வரும், இங்கே ஏபின்னு வரும். ஸோ ஏபி இன்ட்டு இ அட் லாஸ்ட் நமக்கு வந்து சேம் எலமெண்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ பிஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபின்னு வந்துருச்சு. அப்போ இது எபிலியன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இஃப் H1 and H2 are two subgroups of G, then the following also subgroup. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே ட்ரூவாக இருக்கிறது இன்டர்செக்ஷன். ஓகே, இன்டர்செக்ஷன் ஆல்வேஸ் சப்குரூப்பாக இருக்கும். ரெண்டு சப்குரூப்புக்கு நான் இன்டர்செக்ஷன் எடுத்தேனா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்துடும். ஸோ அதுவுமே வந்து நமக்கு ஒரு சப்குரூப் தான். அதுவே யூனியன் ஆல்வேஸ் கிடையாது. H1 H2வும் ஆல்வேஸ் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யூனியன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 H2குள்ளார கண்டெய்ன்ட் ஆயிருந்தாலும் இல்லை H2 H1குள்ளார கண்டெய்ன்ட் ஆயிருந்தாலும் ஸோ எனக்கு வந்து சம் காமன் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர மற்றபடி ஜென்ரலாக கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ தான். இதெல்லாம் வந்துட்டு பேசிக் ரிசல்ட் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 35th கொஸ்டின். ஸோ 35th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் ஏ இஃப் A, B belongs to G, where G is a group, then B conjugate of A, B வந்து conjugate of A ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம தேர் எக்ஸிஸ்ட் C belongs to G சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள், உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்துட்டு 36, if G is a group and A belongs to G such that A square is equals to A, then A is equal to, இதை பேஸ் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்னு நினைக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ A square is equals to A, then A is என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஐடென்டிஃபைன்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக ஐடென்டிட்டி இப்போ தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சால்வ் பண்ணோம். ஸோ இதை வந்து A டாட் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது A, ஸோ A டாட் A inverse is equals to A dot A inverse. ஸோ இங்கே வந்துட்டு இது A dot E, ஸோ A is equals to Eன்னு வந்துடும். ஸோ இது வந்து ஐடென்டிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து 37, the generators of the group are, இதில் வந்து எது எதெல்லாம் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆய்லர்ஸ் டார்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 6 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 of 6.
ஸோ 5 ஆஃப் 6 அப்படின்னா 6ஓட எது எதெல்லாம் கோப்ரைமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ 6ஓட எது எதெல்லாம் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? 1 ஆப்வியஸாக வந்துடும், 2 3 4 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1,5 இது ரெண்டும் தான். ஸோ ஏ, அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். அடுத்து நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் இன் ஏ சைக்ளிக் குரூப் ஆர்டர் 10. இப்போ வந்து நம்பர் ஆஃப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அதே லாஜிக் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே இதே லாஜிக் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 10 இன் Z13 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரலைஸ்டா இன் ஏ சைக்ளிக் குரூப். Z13ங்கிறது ஒரு சைக்ளிக் குரூப் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நமக்கு வந்து நீங்கள் அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாலியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆன்சரும் 4 தான். ஓகே, இன் Z5 அடிஷன் மாடுலோ 5 இந்த ஆர்டர் ஆஃப் 2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 2 + 2 வந்துட்டு 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 4 + 2 வந்துட்டு நமக்கு வந்து 6ன்னு வரும். ஸோ 6 வந்து 1, ஆனால் நமக்கு வந்து அடிஷன் மாடலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 2 ஸ்கொயர், இது வந்துட்டு 2 க்யூப், இப்போ அடுத்து 2^4. அப்போ வந்து 6 + 2 8 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 8ங்கிறப்ப நமக்கு வந்து 3 தான் வரும். ஸோ இங்கே வந்து 3. அதுக்கப்புறம் வந்து 2^5 அப்படின்னா 3 + 2 5ன்னு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாச்சும் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இந்த இடத்துல ஐடென்டிட்டி எலிமெண்ட் 0ன்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஆர்டர் ஆஃப் த பெர்முட்டேஷன். இந்த பெர்முட்டேஷனோட ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெர்முட்டேஷனோட ஆர்டர்னா வழக்கம் போல தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ஃபஸ்ட்டு 1 1 2 3 3 4 4 2 இன்ட்டு அடுத்து 4 to 2 இங்கே வந்துட்டு 4 to 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதான் வந்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம ஆல்ஃபா க்யூப் திரும்ப எடுப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 2 3 4 1 3 4 2. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல்ஃபா க்யூப் எடுக்கிறோம் 2க்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ 3 to 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 4 to 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். நான் இப்போ தான் டீச் பண்ணேன். ஸோ உங்களுக்கே வந்து தெரியும். இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். இது வந்துட்டு 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, அதனால தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் ஒரு 8 கொஷின்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். இப்போ வாங்க, இன் ஏ குரூப் G, A belongs to G if order of A is equals to N and order of A power P is M, then இது வந்துட்டு A மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா n மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா என்ன மீனிங்னா A power n is equals to E. இதனுடைய A power n எடுத்தோன்னா எனக்கு E தான் வரும். அண்ட் ஆர்டர் ஆஃப் AP இஸ் M. அதாச்சு ஆர்டர் ஆஃப் AP வந்துட்டு எனக்கு எம்னு வருதுன்னா அப்போ ஆர்டர் ஆஃப் AP the whole power m is equals to E மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம A power PM is equals to Eன்னு எழுதலாம். ஸோ இப்போ நான் E இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ n is equals to PM மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் ஈக்குவேட் பண்ணேன்னா இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்னையும் எம்மையும் வந்துட்டு நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு திங் என்னங்கிறது ஆர்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த குரூப்போட ஆர்டருமே நம்ம வந்து n தான் டினோட் பண்ணுவோம். நம்ம அதுலேருந்து ஒரு சின்ன வேல்யூ தான் A power P equals to Mன்னு நம்ம வந்து ஆக்சுவலாக எடுக்கிறோம். நீங்கள் அந்த லாஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஏன்னா n தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டாக இருக்க முடியும். அதுக்கு கீழே தான் m வரும். நீங்கள் வந்து இப்படி நினச்சிக்காதீங்க ப்ரைம் ஆர்டருன்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பவரில் இருக்குது. நம்ம தான் ஈக்குவேட் பண்ணி இப்படி எடுத்துருக்கோமே தவிர ஆக்சுவலாக பவரில் இருக்கிறப்ப இவன் வந்து சின்னதாக தான் இருப்பான். n தான் பெருசாக இருக்க முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா n தான் கிரேட்டர் தான் இருக்க முடியும். இது வந்து இருக்க முடியாது. உங்களுக்கு ப்ரூஃபும் காமிக்கிறேன். ஸோ இதுக்கான லாஜிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியணும். ஸோ ஆர்டர் ஆஃப் m அதாச்சும் P power ஆல்ஃபா இந்த மாதிரி ப்ரைம் பவரில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n divided by GCD of n, P. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ n divided by GCD of n, Pன்னு இருக்குல்ல. ஸோ இந்த GCD of n, P பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ GCD n, P கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு n divided byன்ட்டு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை உல்ட்டாவாக மாற்றிடுறோம். ஸோ 1
இதை வந்துட்டு நம்ம எம்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்மளோட ப்ராப்ளம் படி இது வந்துட்டு ஆர்டர் ஆஃப் எம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து ஈக்குவல்ஸ் டு எம். ஸோ 1 டிவைடட் பை ஜிசிடி நான் மாற்றினேன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டுன்னு வந்துடும். ஸோ உல்டாவாக மாறிடும். ஸோ 1/1 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அகைன் நமக்கு இங்கே என் இருக்குது. ஸோ போத் சைட்ஸ் நான் என்னால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஜிசிடி n, p. அதுக்கப்புறம் இதை எடுத்தனா m less than or equals to n. எப்படி பார்த்தாலும் இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சமயத்தில் யூஸ் ஆகும். ஓகே, ஆர்டர் ஆஃப் எ குரூப் G is p square where p is a prime number then G is எபிலியன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக் ரிசல்ட் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் அன் ஈவன். இது நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். ஜீரோ டிரான்ஸ்போசிஷன்ஸை வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன் எப்பொழுதுமே ஈவன் தான். ஓகே, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து இன்வர்ஸ் ஆஃப் அன் ஆட் பெர்முட்டேஷன் ஆடு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் அன் ஈவன் பெர்முட்டேஷன் ஈவன் தான். ஓகே, இஃப் p is a prime number and G is a non-abelian group of order p cube then the center of G has என்ன எலமெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கொஷின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், ஆனால் ஜிங்கிறது ஒரு நான் எபிலியன் குரூப். ஒரு நான் எபிலியன் குரூப்பில் இருந்து நான் வந்துட்டு ஒரு ப்ரைம் ஆர்டர், அந்த ப்ரைம் ஆர்டர் எல்லாமே எனக்கு வந்து முன்னாடியே தெரியும், அது வந்து எபிலியனாக தான் இருக்கும். as well as center of G ன்னு சொல்லிட்டாங்க. center of G is always an abelian group. It's a normal subgroup வேற my dear friends. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கான ஜியில் நான் எபிலியன் வருது. அப்போ எனக்கு கொடுத்துருக்க சென்டர் ஆஃப் குரூப் எபிலியன். அப்போ இதில் எந்த எலமெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தியரம் ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் நான் எபிலியன் சப் குரூப். ஸோ இது வந்து ஒரு கீ கான்செப்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் ஆஃப் ஜி எப்பொழுதுமே பியாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் p-1 எலமெண்ட், இப்போ p கியூபே நான் எடுக்கலாம், ஆனால் p கியூபுங்கிறது குரூப்போட ஆர்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த குரூப்போட ஆர்டர் நான் எக்ஸாக்ட்லி எடுக்கிறப்ப, ஆனால் இது நான் எபிலியன் குரூப், அப்போ சென்டர் வராது. அப்போ அந்த மாதிரி டைமில் இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ரிசல்ட் இருக்குது. நான் எபிலியன் சப் குரூப்ஸ் வர்றப்ப, நான் எபிலியன் குரூப்ஸ் வர்றப்ப சென்டர் ஆஃப் ஜி எக்ஸாக்ட்லி p தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் ப்ரைம் அது மட்டும்தான் இருக்கும். p-1 ப்ரைம் ஸ்கொயரோ ப்ரைம் கியூபோ இருக்காது. ஏன்னா குரூப் வந்து நான் எபிலியனாக இருக்குது. அதுக்குள்ளார வர அந்த சின்ன எலமெண்ட் மட்டும் எபிலியனாக இருக்கான். ஸோ அதுக்கு நமக்கு ஆப்ஷன் பி தான் வரும், இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் 47. h and k are two subgroups of G. ஆர்டர்ஸ் ஆஃப் 6 and h அந்த ஆர்டர் ஆஃப் hk கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலாலாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆர்டர் ஆஃப் hkவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் h ஆர்டர் ஆஃப் k டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்துட்டு இந்த இவங்க கொடுத்துருக்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k இதை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ இது இந்த சைடு வந்துடும். இப்போ ஆர்டர் ஆஃப் h பார்த்தீங்கன்னா 6 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் ஆஃப் k வந்துட்டு 8. அடுத்த ஆர்டர் ஆஃப் hk வந்துட்டு 16. ஸோ இது வந்துட்டு 2 டைம்ஸ், இது வந்துட்டு 3 டைம்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு ஆர்டர் ஆஃப் h இன்டர்செக்ஷன் k வந்து 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ வாங்கல GB a group of order 200. Then the number of subgroups of G of order 25. So my dear friends, இப்போ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு Sylow theorem தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் G equals to 200ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 200 நம்ம எப்படி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பிரிக்கலாம், அதாச்சும் ப்ரைம் ஆர்டரில் பிரிக்கணும். அப்போ வந்து 100 into 2 பிரிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 100 into 2க்கு அப்புறமும் நமக்கு வந்து இன்னும் 50 into 2ன்னு பிரிக்கலாம். அப்போ 25னா நமக்கு 5 ஸ்கொயர் வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 25, அப்போ 25 into 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு நம்ம 5 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு 200. இப்போ வந்து ஆர்டர் ஆஃப் 200 நம்ம ப்ரைம் ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டோம். இப்போ Sylow theorem யூஸ் பண்ணுவோம். ஸோ n5 congruent to 1 mod 5. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ n5னா அப்போ டிவைட்ஸ் 2ஆக இருக்கணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணக்கூடியது என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு வந்து இவங்க 25 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு 2வை செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ n5 equals to வெறும் ஒன்லி 1 எலமெண்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்குது ஆர்டர் 25ல். ஓகே, மேபி இங்கே 1 2 3ன்னு இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிருக்கலாம். ஸோ சைலோஸ் தியரம் யூஸ் பண்ணி சிம்பிளாக சொல்லிட்டோம். இதான் நான் போன வீடியோ சைலோஸ் தியரமில் சொல்லிருப்பேன். நான் ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு நிறைய டீச் பண்ணுறேன். அப்போ அதனுடைய யூசேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு. ஸோ இவ்வளோ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க 49. இல்லை GB a group of order 15, then the number of 3 Sylow subgroup எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ 15 இருக்கு. ஸோ 15னா நம்ம வந்துட்டு 5 into 3ன்னு பிரிச்சுக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு N3 தான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கேட்கல. ஸோ N3 congruent to 1 mod 3. இப்போ N3 வந்துட்டு 5ஆல் டிவைட் ஆகிருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 5ஆல் டிவைட் ஆகிருக்கணும்னா 1 தான் முடியும். ஸோ அப்போ வந்து இங்கே 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 49க்கான ஆன்சர் பி. இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 72 என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் நாட் சிம்பிள் போன வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ சிம்பிள் குரூப்னா எப்படி இருக்கணும்னா அதனுடைய நார்மல் சப் குரூப் வெறும்னே இ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோல் குரூப் மட்டும்தான் இருக்கணும், அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்கக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 72. ஸோ அப்போ இந்த எப்படி நம்ம இதை செக் பண்ணலாம், சைலோஸ் தியரம். ஸோ 72வை 8 எழுதலாம். ஸோ 9 8 அப்படின்னா 3 ஸ்கொயர் இன்டூ 2 கியூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 கியூப்னு வருது. ஸோ இதை பார்க்குறப்ப நமக்கு தெரியும் இது வந்து சிம்பிள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம், இப்போ இங்கெல்லாம் 1ன்னு வந்துச்சுல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது வந்துட்டு நார்மல் சப் குரூப். ஓகே, யூனிக் அண்ட் நார்மல் சப் குரூப் இருக்கும் 1 மட்டும் வரப்போ. அதே மாதிரி தான் இங்கேயும் வரணும். வாங்க நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ N3 நம்ம எடுத்துக்கலாம், கான்க்ரூவன்ட் டு 1 mod 3. இப்போ இங்கே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் N3 டிவைட்ஸ் 8 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2 கியூப்னா அது ஹோலாக தான் எடுக்கணும், நீங்கள் வெறும் 2ன்னு எடுத்துடக்கூடாது. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ N3 டிவைட்ஸ் 8 அப்படிங்கிறப்ப இங்கேருந்து நம்ம இப்போ டிவிசிபிலிட்டிஸ்லாம் எடுக்கணும். ஸோ 1 வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 2 3 4 இது எல்லாமே வரும், 2 வரும், 4 வரும், அதுக்கப்புறம் 5 6 வரும். இதெல்லாமே இதில் டிவிசிபிள் ஆகக்கூடியது தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 1 நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ 1 அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து அது வந்து ஐடென்டிட்டி நார்மலாக வந்துடும். ஸோ N3க்கு 1 வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி 2 வருமா, 2 - 1 வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 4 - 1 வந்து எனக்கு அகெயின் 3 வருது. ஸோ 3 mod 3 டிவிசிபிள் ஆகும். ஸோ N எக்ஸ்ட்ரா 1 வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இது நாட் சிம்பிள். எனக்கு வந்து 1 மட்டும்தான் இருக்கணும் போன ப்ராப்ளம் மாதிரி. இங்கே வந்து நிறைய டிவிசிபிலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ 4ம் வந்து எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இது வந்து நாட் சிம்பிள். ஓகே, உங்களுக்கு இந்த 50 ப்ராப்ளம்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கு வியூஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வியூஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, பாய் பாய். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.